ஒரு குறவன் குறத்தி அவங்களுக்கு 7 பிள்ளைகள். 7 பிள்ளைகளுக்கும் அவன் வேட்டைக்கு போனாதான் சாப்பாடு. வேட்டைக்கு போயிட்டு குழம்பு வச்சு சோறாக்கி போடுவோம். சோறாக்கி போடும்போது ஒரு நாள் 7 கொக்கு, அவனுக்கு பிள்ளைகளுக்கு 7 கொக்கு, அவனுக்கு 2 கொக்கு, அவளுக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று, 7 கொக்கு, மொத்தம் 9 கொக்கு உளும் எடுத்துட்டு வீட்டில் குழம்பு வச்சு ஆளுக்கு ஒவ்வொரு கொக்கு வச்சு நைட்டில் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் காலையில் அவன் சொல்லி இருக்கிறான், இந்த 9 கொக்கையும் நீயும் நானும் தின்னா நல்லா நிறையா இருக்கும்ல, பிள்ளைகள் இருக்க போய் தானே நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு, இந்த பிள்ளைகளை கொன்னுருவோம், கொன்னுட்டோம்னா நம்ம நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். சொல்லி பிள்ளைகளை பூதான் கழுத்தை அறுத்து போட்டு என்கிட்ட ரத்தத்தை காட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றது அவளால் தட்ட முடியாம மனம் போய் அருவாலை எடுத்துட்டு போய் ஒரு ஓந்தானை பிடிச்சி அறுத்துட்டு ரத்தத்தை காட்டிடுவான். பிள்ளைகளை பூதான் 7 பிள்ளைகளும் குலுக்கைக்குள்ள தூக்கி வச்சிருவான். குதுலுன்னு ஒன்று இருக்கும் அந்த காலத்துல, அதுக்குள்ள தூக்கி வச்சிருவான். வச்ச உடனே இவன் இப்படி போவான், பழையபடி வேட்டைக்கு போவான். வேட்டைக்கு போனா அன்னைக்கு பார்த்தாக்க கரெக்டாக புருஷனுக்கு ஒன்று பொண்டாட்டிக்கு ஒன்று 2 கொக்கு தான் உழும். 2 கொக்கு உளுந்த உடனே வேகமாக வீட்டுக்கு ஓடி வருவான். நான் சொன்னபடி பிள்ளைகளுக்கு நீ உள்ள அறுத்து விட்டுட்டியா, பிள்ளைகளை போதும் கொன்னுட்டியா, 2 கொக்கு தான் இன்னைக்கு உளுந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். நமக்கு ஆண்டவனாதான் பார்த்து படி அளக்கணும், அவன் பார்த்து அளக்கலைன்னா எதுவும் செய்ய முடியாது, ஆளுக்கு 1 2 அளந்திருக்கான் அப்படின்னு கேட்ட உடனே இவ அதுக்கப்புறம் அறிவு கிட்ட மனுஷா நீ இது சொன்னீர்னு நான் பிள்ளைகளை கொல்லலை, பிள்ளைகளை பூதான் குதிருக்குள்ள பிறக்கி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு எல்லா பிள்ளையும் ஒன்று ஒன்றா தூக்கி வெளியே விட்ட உடனே அதுக்கப்புறம் அவன் சொல்லி நினச்சி பார்த்துருப்பான். அதான் சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க, குறவனுக்கு கொக்குப்பட்ட சூழன். ஆண்டவன் நமக்கு என்ன நினைக்கிறானோ, நமக்கு எவ்வளோ அளக்கணும்னு நினைக்கிறானோ அதுதான் அவன் அளப்பான். நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே கிடைக்காது. எதா இருந்தாலும் ஆண்டவனால் பார்த்து நமக்கு கொடுத்தால்தான் உண்டு. நம்ம நினைக்கிறபடி எதுவுமே கிடையாது. அவன் என்ன நினைச்சான், பிள்ளைகளை பூதான் கொண்டுட்டால் நம்ம நல்லா இருக்கலாம், நல்லா சாப்பிடலான்னு தான் அவன் நினைச்சான். ஆனால் அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு, என்னால் போல ஆண்டவன் அளந்தபடி புருஷனுக்கு 1 பொண்டாட்டிக்கு 1 தான் கிடைச்சிச்சு. பிள்ளைகளுக்கு அவங்க அளக்கலை, பிள்ளைகள் தான் இல்லையே தூக்கி உள்ளே வச்சுட்டு போயிட்டாங்களே, அதனால பிள்ளைகளுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் தான் அவன் உணர்ந்தான், ஆகா நம்ம நினைக்கிறது தப்பு, நமக்கு பிள்ளைகள் இருந்தால் தான் ஆண்டவனா வளர்த்து அளக்கிறது தான் நமக்கு படி, நம்மளா நினைச்சபடி எதுவும் நடக்காது அப்படின்னு நினைப்பேன். அதை மாதிரி நமக்கு பேராசைப்பட்டோம்னா அது பெரு நஷ்டத்துல தான் விடியும். இது ஒரு சின்ன கதை. நன்றி, வணக்கம்.